அன்பர்களே, கடவுளின் பராமரிப்பை நம்பும்போது நம்மிடம் என்ன நன்மை எழுகிறது என்பதை குறிப்பாக சுட்டி காட்டுகிற வகையிலே இன்று சூசை காட்டுகிற எடுத்துக்காட்டை பார்க்கிறோம். விவிலியத்திலே எலியா முனிவரை பற்றி சொல்லியிருப்பதை பார்த்து அதை தனக்கு முன்மாதிரியாக புனித வள்ளலார் எடுத்துக்கொள்ளுகிறார். மாண்டவோர் முனியே காண்வழி உண்ணா மயல் உற்றான், ஆண்டுவோர் அமரன் தந்த ஓர் பிண்டம் அயல்கின்றான், நீண்ட ஓர் வழியே 40 நாள் போய் நிகரற்றான், மீண்டு ஓர் பசி தோன்றாது உயர் குன்றின் மிசை சென்றான் என்று மகிழ்வினை படலத்திலே சூசை சொல்வதை பார்க்கிறோம். சொல்லுக்கு சொல் பொருள் சொல்வதென்றால், மாண்புள்ள எலியேன் என்னும் ஒரு முனிவன் காட்டு வழியில் உணவு உண்ணாமையால் மயக்கம் அடைந்தான். அங்கு ஒரு வானவன் கொண்டு தந்த உணவு பிண்டமாகிய அடையை உண்கின்றான். அதன்பின் நீண்டதொரு வழியிலே 40 நாள் நடந்து போய் திரும்ப பசியொன்றும் தோன்றாமல் நிகரற்றவனாய் உயர்ந்த ஒரேபு மலை மீது ஏறிச் சென்றான் என்கிறார். நாம் இதை புரிந்து கொள்வதென்றால், சுருக்கமாக, காட்டு வழியிலே செல்லும் இறைவாக்கினர் எலியா பசியால் மயக்கம் அடைகின்றார். வானதூதர் அவருக்கு உணவு தருகிறார். அதை உண்டவர் தொடர்ந்து பயணம் செய்கிறார். 40 நாள்கள் பயணித்து ஒரேபு மலையை அடைகிறார். அதனை எண்ணி மனம் தெரிகிறார் சூசை. மாண்டோர் முனியே காண்வழியொன்னா மயலுற்றான், ஆண்டோர் அமரன் தந்த ஓர் பிண்ட மயல்கின்றான், வீண்டோர் வழியே 40 நாள் போய் நிகரற்றான், மீண்டோர் பசி தோன்றாதுயர் குன்றின் மிசை சென்றான் என்று இதனை சூசை சொல்வதை பார்க்கிறோம். கடவுளுடைய பராமரிப்பிலே நாம் ஒரு நாள் உணவிலே 40 நாள் நடக்க முடியும் என்பது போன்ற அனுபவத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கையை புனித வளனார் மூலமாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகிறார். இதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். வாழ்க.